மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இன்றைய மன்னாவின் தலைப்பு இருதயத்தை சந்தோஷமாக்குகிற தேவன். இருதயத்தை சந்தோஷமாக்குகிற தேவன். அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, சொல்லப்பட்டிருக்கிறது, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நம் இருதயத்திலே தந்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம்தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் கொண்டு வருகிறது. ஆமாம், இருதயம் சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் அவரால் முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும் வரைக்கும் ஆவியானவர் நமக்கு நம்முடைய இருதயத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமாம், இருதயம் சுத்தமாய் இருக்கிறதுனாலே, நான் பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ளுகிறதுனாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும் போது அவரால் நமக்கு நிறைவான சந்தோஷம் உண்டாகிறது. அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள், அவர்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், அவர்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உலக பிரகாரமாய் வாடுகிறவர்கள் அந்தபடி சந்தோஷமாய் இருக்க முடியாது. உலகத்தால் தர முடியாத சந்தோஷத்தை, உலகத்தால் ஒருபோது தர முடியாத சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை மகிழ பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். ஆமாம், வேதத்தை வாசிக்கிறவங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் இருக்கிறது. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறதுனாலே, வேதத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிறதுனாலே அவர்கள் இருதயம் மன மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷத்தால் நிரம்புகிறது. ஜெபிக்கிறவருடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும். வேதத்தை தியானிக்கிறவருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். தேவ அன்பினாலே நிரம்பி இருக்கிறவர்கள் அவர்கள் சந்தோஷத்தில் நிறைந்திருப்பார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறதானே வார்த்தை நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷம் நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவி நிறைவினாலே நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் பிறப்பிக்கிறது. அந்த ஆவியானவர் தான் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஆவியானவர் தான் நம்மை வேதத்தை தியானிக்க வைக்கிறார். வேதத்திலே பிரியமாயிருக்க பண்ணுகிறார். ஆவியானவரால் நடத்தப்படும் போது
ஆவியானவரால் நடத்தப்படுகிறவருடைய இருதயம் நிச்சயம் சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கும். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அன்பின் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய வெறுமையான பாத்திரங்கள் நிரம்பி வடிகிற பாத்திரங்களாய் காணப்படுகிறது. நன்மை கிருபை நம்மை பின்தொடர பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை இணையால் அபிஷேகம் பண்ணுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகிறது. நிறைவானுடைய அன்பின் ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது காணப்படுகிற எல்லா குறைவுகளும் நம்மை விட்டு ஓடி போகிறது, நம்மை விட்டு விலகி போகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, பூர்ண சமாதானத்தை, பூர்ண சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே தந்து நம்மை ஆச்சரியப்பட செய்கிறார், வியக்கும்படி செய்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் நம்முடைய இருதயத்திலே அந்த இருதயத்திற்கு உரியவரை நாம் நமக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுங்கள். இதுவரை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லையா? பரிசுத்த ஆவியை பெறாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு பிரயாசப்படுங்கள். ஆவியினால் உண்டான சந்தோஷம் தான் அது நிறைவான சந்தோஷமாக இருக்கிறது. ஆவியினால் உங்களுக்குள்ளே வெளிப்படுகிற சந்தோஷம் அது மெய்யான சந்தோஷமாக இருக்கிறது, நிலையான சந்தோஷமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை பெற உங்க இருதயம் எப்போது சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க, அதற்குரியவரை, அந்த சந்தோஷத்தை தருகிறவரை, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள். அவர் நிச்சயம் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார், மகிழ்ச்சியினால் நிரப்புவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் தான் நீர் எங்களுக்குள்ளே மெய்யான சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொல்லி எங்களோடு நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு உறவாடுகிறதுனாலும், உடைய வார்த்தையை தியானிக்கிறதுனாலும், தேவான்மனால் நிரம்பி இருக்கிற வேளையிலும் எங்களை அதிக சந்தோஷத்திற்குள்ளாய் எங்களை நீர் கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துவீராக, இன்னும் கிண்டி சேர பண்ணுவீராக, இன்னும் நிறைவான சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரும் இன்னும் களிக்கூற பண்ணுவீராக. கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.